வணக்கம். இந்த வீடியோவில் 18/4/2026 சற்று முன் 61% அகவிலைப்படி உயர்வு, டிஏ அரியர், அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026 ஏப்ரல் மாதத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பல முக்கியமான செய்திகள் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அகவிலைப்படி டிஏ உயர்வு, டிஏ அரியர் என முக்கிய அம்சங்கள் கவனத்தை இடம்பெற்றுள்ளது. தற்போது அகவிலைப்படி 58% இருப்பதால் அதில் 2% முதல் 3% வரை உயர்வு ஏற்பட்டால் அது 60% அல்லது 61% செல்லக்கூடும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி டிஏ உயர்வு இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாததால் ஊழியர்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்து வருகிறது. வழக்கமாக சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும் அகவிலைப்படி திருத்தம் இந்த முறை தாமதமாகி வருவதால் அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் கடும் கவலையில் உள்ளார்கள். 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வர வேண்டிய அகவிலைப்படி உயர்வு இதுவரையில் அறிவிக்கப்படாததால் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இந்த தாமதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் பணியிடத்தில் மதிய உணவு நேர ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டமைப்பு CCGEW சார்பில் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அமைச்சரவை செயலாளருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் அகவிலை நிவாரணம் உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை, அஞ்சல் சேவைகள், வேளாண்மை, இந்திய புவியியல் ஆய்வு, இந்திய நில அளவை உட்பட பல்வேறு துறைகளின் ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட வாய்ப்பு இருந்தது. இதனால் மத்திய அரசு பணியிடத்தில் சிறிய அளவிலான அதிருப்தி வெளிப்பாடு உருவாகினது. அகவிலைப்படி உயர்வு தாமதம் புதியது அல்ல என்றாலும் இந்த முறை ஏற்பட்ட நீண்ட தாமதம் ஊழியர்களை அதிகம் பாதிப்படைய செய்துள்ளது. கடந்த காலகட்டத்தில் ஹோலி பண்டிகையை ஒட்டி அல்லது மார்ச் மாத தொடக்கத்தில் அறிவிக்கப்படும் வழக்கம் இருந்தது. ஆனால் இப்போது ஏப்ரல் மாதம் வந்தும் எந்தவிதமான அதிகாரபூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதனால் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தங்கள் நிதி பலன்கள் குறித்து தெளிவில்லாமல் காத்திருக்கிறார்கள். மேலும் அகவிலை நிவாரணம் அறிவிப்பு இதனுடன் இணைக்கப்படுவதால் ஓய்வூதியர்களுக்கு நேரடி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. முந்தைய அகவிலைப்படி திருத்தம் 2025 அக்டோபரில் அறிவிக்கப்பட்டு 2025 ஜூலை முதல் அமல்படுத்தப்பட்டது. அந்த தவணைக்கான நிலுவைத் தொகை ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 2026 ஜனவரிக்கான அடுத்த தவணை மட்டும் நிலுவையில் உள்ளது. வழக்கமான நடைமுறையில் இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டிய நிலையில் தாமதம் தொடர்வது ஊழியர்களுடைய நம்பிக்கையையும் பொறுமையையும் சோதிக்கிறது. திட்டமிடப்பட்ட இந்த போராட்ட அளவில் பெரியதாக இல்லாவிட்டாலும் இது மத்திய அரசு ஊழியர்களின் அதிகரித்து வரக்கூடிய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறது. அடுத்த கட்டமாக அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிடுமா அல்லது மேலும் தாமதமாகுமா என்பது தற்போதைய முக்கிய கேள்வியாக உள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.